ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய இன்ஷாட் அப்ளிகேஷனில் எப்படி ஸ்பின் பிளர் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த எஃபெக்ட்டை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வச்சு ஸ்லைட் ஷோ பண்ணுறதுக்கு, இல்லை பர்த்டே ஸ்லைட் ஷோ, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி ட்ரிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து வீடியோங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நியூங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவங்களோட ஃபோட்டோஸ் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 8 ஃபோட்டோஸ். ஓகேவா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேலேயும் கீழேயும் ஒயிட் கலர் பார்ஸ் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் கேன்வாஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நோ ஃப்ரேம்ங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணுன்னா 1:1 சூஸ் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் ஒயிட் கலர் பார் வேணான்னா ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மேனுவலாகவும் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைனா கை வச்சு கூட அப்படி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இப்போ நான் நோ ஃப்ரேம் சூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. பட் பரவாயில்ல, 9:16 அந்த ரேஷியோ. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு நோ ஃப்ரேம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த டூரேஷன் பார்த்தீங்கன்னா 35 செகண்ட் தாண்டி போயிடுச்சு. ஸோ இவ்வளோ 35 செகண்ட் இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபோட்டோ டூரேஷன் குறைக்க போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா குறைக்காமல் நான் மொத்தமாக குறைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக நான் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே டூரேஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பென்சில் ஐக்கான் போங்க. இப்போ உங்களுக்கான டிசைடட் டூரேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3.5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டூரேஷன் 33 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் குறைக்கிறதுனா குறைக்கலாம். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு இந்த டூரேஷன் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங். ஸோ ஒரு ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்கன்னா பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. ஜஸ்ட் ஃபில்டர் போயிட்டு எஃபெக்ட்டுங்கிறது போனீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வேண்டாம். ஜஸ்ட் ஃபில்டர் போயிட்டு சினிமா 1ங்கிற கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இந்த ட்ராகர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக அதோட இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த எஃபெக்ட் இன்டென்சிட்டியை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறையா இருக்குது. ஃபிலிம் 1, ஃபிலிம் 2, ஃபிலிம் 3. ஸோ கலர்ஃபுல்லாக தெரியணும்னா ஃபிலிம் 2 இருக்குது. இல்லை வந்து ஸ்பெசிஃபைடு கலர் தெரியணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த சியான் மட்டும் தெரியணும்னா என்னோட ஃப்ரெண்டோட அந்த ஷர்ட் சியான் கலர். ஸோ அவர் மட்டும் தான் ஹைலைட்டாக தெரிறாரு. இதுமாதிரி வீடியோ இருந்துச்சுன்னா கூட அவர் மட்டும் ஹைலைட்டாக தெரிவார். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் அட்ஜஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே லைட்னஸ், கான்ட்ராஸ்ட், வார்ம்த், சேச்சுரேஷன், HSL, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை பற்றின லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அதேமாதிரி மேலே ஐ பட்டன்லையும் தரேன். நீங்கள் அசஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோக்காக வந்து நான் ஜஸ்ட் சினிமா 1ங்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து இந்த கலர் கிரேடிங்கை எல்லா வீடியோலையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபில்டரே போங்க. இந்த டபுள் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபில்டர், இந்த பர்டிகுலர் ஃபில்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினிமா 1ங்கிற ஃபில்டர் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜ்லாம் ஆட் ஆயிடும். ஓகேவா? இதுக்கடுத்து பண்ண முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் ஒரு மியூசிக், நீங்கள் ஒரு மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம தலைவர் இக்ஸான் இருக்கார் இல்லையா? ஸோ அவரோட வானா அப்படின்னு மியூசிக் இருக்கும். ஸோ இது நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நான் அதை யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, டைட்டிலே ஸ்பின் பிளர் எஃபெக்ட் தானே. ஸோ அதை சொல்கிறத விட்டு மற்ற எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறது புரியுது. இதோட டூரேஷனுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இந்த டிரான்சிஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே 2 வகையான ஸ்பின் பிளர் எஃபெக்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் வைஸாக, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றும். ஓகேவா? ஸோ 2 டூரேஷன் இருக்குது. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, உங்கள் ஃபுட்டேஜோட லென்த் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் டூரேஷன் போங்க. பட் உங்கள் ஃபுட்டேஜ் டூரேஷன் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மினிமம் டூரேஷன் போகலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஒரு 1.4 செகண்ட் இருந்தால் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ரொம்ப குயிக்காகவும் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் ஆட் ஆகும். இல்லை எனக்கு எல்லா வீடியோவும் வேணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ரான்ஸ் செலக்ட் பண்ணிக்கிங்கல்ல, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும். அப்ளை டு ஆல் கேட்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஹோப் தட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ்டியூப். அதே மாதிரி இந்த இன்ஷாட் ரெலவெண்ட்டான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மேலே ஐக்கானில் வந்து அது பிளேலிஸ்ட் லிங்க்கும் தரேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.